எங்களோட அண்ணன் தளபதி விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். யாருங்க அந்த சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து? என்ன தாங்க பேசினார் இன்றைக்கி அசம்பிளியில்? எப்படியாப்பட்ட மனுஷங்க? இத்தனை வருஷமாக நம்ம அவரை பற்றி பார்க்காமலும் அவர் தெரிஞ்சிக்காமலும் இருக்கிறது உண்மையே மனசுக்கு வருத்தமாக இருக்குது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து இன்றைக்கி மக்களிடையே நின்று வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து அவர்களோட ஸ்பீச் இன்றைக்கி உண்மையாகவே மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக, இத்தனை வருஷ காலத்தில் இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏவை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்ற பட்சத்தில் இன்றைக்கி தான் அவரோட ஸ்பீச்சை நான் கேட்டேன். இவ்வளோ நாள் ஏன்டா கேட்கல அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பெரிய ஒரு வருத்தமாக இருந்துச்சு. அவர் ஏந்திரிச்சு வாழ்த்துறை கடுகளவு தான், நன்றி கடுகளவு தான், மக்களுக்கு நன்றியும் கடுகளவு தான். அப்போ அவர் என்ன தான் பேசுனாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் மக்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை. முதல்ல இந்த திருத்துறைப்பூண்டி மக்களுக்கு தண்ணி இல்லை. அந்த தண்ணியை கேட்குறதுக்கு அவர் மன்றாடி கேட்டுக்கிட்ட அந்த முறை இருக்குது பார்த்தீங்களா? உண்மையாகவே சொல்கிறாங்க. நம்ம எந்த ஜீவானந்தத்தை ஒரு மூவியில் பார்த்து அழுதமோ அந்த ஜீவானந்தத்தை கண்ணில் காமிச்சிட்டு போனாருங்க அவரோட அந்த ஸ்பீச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சாலை வசதியை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேதாரண்யம் வழியாக போகிற அந்த சாலை வசதியை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரிக்வஸ்ட் வைக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆரம்ப சுகாதார நிலையம் 80 வருஷமாக, எப்படி இந்த திமுக அதிமுக இருக்காங்களே, 80 வருஷமாக திருத்துறைப்பூண்டியில் ஒரு கிராமத்தில் 80 வருஷமாக பழைய ஒரு கட்டடத்தை தான் இன்னமும் இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குதான், அதை புதுப்பிச்சு கொடுக்கணும்னு சொல்லி வேண்டி கேட்கிறார். ஆசிரியர் பணி இடங்கள்லாம் நிரப்பாமல் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு வருத்தப்பட்டு அதை சீக்கிரமாக நிரப்பி கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். இப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் மக்களுக்காகவே பேசின அந்த மனுஷனை பார்த்து உண்மையாகவே சொல்கிறாங்க, வெள்ளை வேட்டி கட்ட வெள்ளை உள்ளம் வேணும்னு சொல்லிட்டு அந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா? உண்மையாக அவருக்காக எழுதுனது மாதிரியே இருந்துச்சு. அந்த மாதிரி மனிதர்களை இந்த மாதிரி நேரத்தில் நாம் பார்த்து தெரிஞ்சிக்கலைன்னா இனிமேல் நம்ம எப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு தெரியாது. இந்த மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் மக்களுக்காகவே உழைக்கிற இந்த மாதிரி மனிதர்களை பார்க்கும்போது உண்மையும் மனசுக்கு நெகிழ்ச்சியாக இருக்குது. சும்மா ஏந்திரிச்சோமா, இவங்களுக்கு ஒரு சிங்சங் போட்டோமா, அவங்களுக்கு ஒரு சிங்சங் போட்டோமா, இந்த கட்சிக்கும் பாதகம் இல்லாமல் அந்த கட்சிக்கும் பாதகம் இல்லாமல் நம்ம ஜென்யூனாக இருந்துட்டு நடுநிலைமையாக இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு காலம் தள்ளுற எத்தனையோ எம்எல்ஏக்கள் இருக்குது இந்த இடத்துல. இப்படி மக்களோட கருத்து, மக்களுக்கான தேவைகள், என்னை நம்பி வாக்களித்த மக்கள்களை நான் காப்பாற்றணும், அவங்களோட குறைகளை நான் தீர்த்து வைக்கணும் அப்படின்ற அந்த முன் முயற்சியோடு அவர் இன்றைக்கி பேசுனது உண்மையாக மகிழ்ச்சிக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி மனிதர்களை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. திருத்துறைப்பூண்டி மக்களுக்கு ரொம்ப நன்றி. அவர் அங்கே தான் தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். உண்மையாகவே மனத்துக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. மக்கள் சரியான எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னமும் ஃப்யூச்சரில் அவரை பற்றி பேசலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மாரிமுத்து அவர்களை பற்றின ஏதாவது உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவரை பற்றின ஒரு ஃபுல் வீடியோ நான் பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக பேசுவேன்.